வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம துளசி லெமன் டீ எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேங்க நான். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம டீத்தூள் சேர்த்துக்க போகிறோம். டீத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், அது ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும். இது கூடவே வந்து இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 8லேருந்து 10 இலை எடுத்திருக்கேன் துளசி இலை. துளசி பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து கருந்துளசி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கி எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம எந்த பவுலில் ஃபில்டர் பண்ணுறோமோ அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 சொட்டு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப புளிப்பாக இருக்கும். டீ டிகாஷன் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு உடனே கொதிக்க விட வேண்டாம், அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கொதிச்சு வரும்போது அந்த டிகாஷனும் நல்லா அதில் இறங்கும். இப்போ வந்து நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இனி நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லெமன் ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல, அவ்வளோதாங்க. லெமன் துளசி டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். இந்த டீ பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள், அப்போ தான் வந்து அதோட ரியல் டேஸ்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். காலையில் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பால் டீ குடிக்கிறத விட இந்த டீ குடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுவும் அந்த துளசி கூட அந்த லெமன் ஃப்ளேவர் சேரும்போது நமக்கு டேஸ்ட்டே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த டீயை வந்து ரெகுலராக குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு செரிமான தொந்தரவு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை டெய்லி எடுத்துகிட்டு வாங்க, நாளடைவில் இந்த செரிமான தொந்தரவு சரியாயிடும். இந்த டீயை வந்து ரெகுலராக குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நமக்கு நல்லா க்ளோ ஆகும். அப்புறம் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து வராமல் சரியாயிடும். இந்த லெமன் வித் துளசி டீயை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற துளசியும் வந்து நம்ம டீ கூடவே மென்று தான் சாப்பிட போகிறோம். அப்படி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு சளி, இருமல், மூச்சுக்குழாய் அலர்ஜி, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இது வராமல் காக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீயை ரெகுலராக குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நமக்கு அதிகரிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த டீயை ரெகுலராக குடிக்கும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து கிடைக்கும். அது நமக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுங்க. நீங்களும் வந்து இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.